ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல் மைதா பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் மேலே கிறிஸ்பியாக உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வாங்க இந்த பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பவுடர் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சர்க்கரை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நான் வெண்ணெயை உருக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெயை உருக்கிட்டு சேர்த்துட்டு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பசஞ்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பசஞ்சிக்கலாம். எனக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருந்துச்சிங்க. நான் 1 கப் தண்ணி எடுத்தேன், அதில் 1/4 கப் தண்ணி மட்டும்தான் சேர்த்தேன். இதை பசஞ்சிட்டே இருக்கும்போது இதை சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இந்த மைதா பிஸ்கெட் செய்கிறதுக்கு அரை கப் சர்க்கரை, 2 கப் மைதா மாவு, 1/4 கப் வெண்ணெய், 1/4 கப் தண்ணி, இந்த அளவுகளை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது கரெக்டாக வரும். இந்த பதத்துக்கு பசஞ்சிட்ட அப்புறம் இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி இதை கொஞ்சம் டைட்டாக பசஞ்சிக்கோங்க, சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வேணாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை மாவு ரொம்ப லூஸாக இருந்தால் நீங்கள் அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு பசஞ்சிக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு இது 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது கீழே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மைதா பிஸ்கெட் செய்கிறதுக்கு மாவை மெலிசாக தேய்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் தடிமனாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நைஃப் வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது இதை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இது இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது மாவு கத்தியில் ஒட்டின்னு வர மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நெய் எல்லாம் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாவை கட் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஒட்டின்னு வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுகள்லையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா பீஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே கட் பண்ணிட்ட அப்புறம் எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாதுங்க, இது பாதி அளவுக்கு சூடானா போதும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாம். எல்லா பிஸ்கெட்டை ஒட்டுக்கா சேர்க்க வேணாம், பாதி பாதியாக பிரித்து சேர்த்துக்கலாம். இந்த பிஸ்கெட்டு வைக்கிறத விட இது வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகுங்க. நம்ம அந்த பிஸ்கெட்டை சேர்த்த உடனே திருப்ப வேணாம், இந்த மாதிரி எல்லாமே மேலே எழுந்து வரும், அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். பிஸ்கெட் எண்ணெயில் சேர்த்துட்ட அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் குறைவான தீயில் வச்சு பொரிச்சிக்கலாம். சிம்மில் வச்சுடாதீங்க, அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா பிஸ்கெட்டும் மேலே எழுந்து வருது பாருங்கள். இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து ஒரே கலரில் வரும். இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இந்த பிஸ்கெட் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க. இன்னும் நம்ம இதை 1 நிமிஷம் போல் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இதை முக்கியமாக கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லா பக்கமே நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இது கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம்.
குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கடையில் போய் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பிஸ்கெட்டில் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்கு. நான் சொன்ன அதே அளவுகளை செஞ்சு பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக உள்ள ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம சாப்பிடும்போது இந்த பிஸ்கெட் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குங்க. நான் ஒன்று எடுத்து உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது உடைக்கும் போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.